1 கிலோமீட்டர் பயணம் செய்றதுக்கு ரூ. 11,00,000 மேல செலவு பிடிக்குதாம். என்னன்னு கடைசியா சொல்றேன். மனிதனோட சில செயல்களால இந்த இயற்கை மாற்றத்துக்கு உள்ளாகுது. வறண்ட பாலைவன பிரதேசமான துபாய் மாரியான செல்வ செழிப்புள்ள நாடுகள் நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிகள பயன்படுத்தி தனக்கு தேவையான தண்ணீரை உருவாக்கிக்குது. பெரிய விமானங்கள சில்வர் அயோடைடு, திடப்படுத்தப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு, உலர் ஐஸ் சேர்த்த ரசாயனங்கள மேகங்கள் மேல தூவுறது மூலமா அந்த மேகங்களை குளிர் வைத்து செயற்கையான மழையை உருவாக்கும் செய்யுது. இந்த செயல்முறை மூலமா புதிய மேகங்கள் இங்க உருவாகாது. வெறும் தண்ணீர் மேகங்களை தான் நாம இங்க குளிர்விக்கிறோம். உதாரணமா வேறொரு இடத்துல பெய்ய வேண்டிய மழை மேகங்களை தான் நமக்கு தேவையான இடத்துக்கு வரும்போது நாம இங்க குளிர்விக்கிறோம். இதனால இன்னொரு இடத்துக்கு கிடைக்க வேண்டிய மழையானது சுத்தமா நின்னு போயிடுது. கூட இவ்வளவு பெரிய மழை கிளவுட் சீடிங்கால தான் ஏற்பட்டுச்சான்னு கேட்டா அதுதான் இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வானிலை ஆராய்ச்சி பண்ணும் கணினி ஒரு வருஷத்து மழை 24 மணி நேரத்துல பெய்யும்னு கணிச்சிருக்கு. அப்படி இயற்கையாகவே மழை கிடைக்கும் பொழுது பெரும் பணவு செலவு பண்ணி துபாய் அரசு இந்த கிளவுட் சீடிங்கை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை. இது ரொம்ப காசு செலவாகக்கூடிய ஒரு செயல். எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 11 லட்சம் வரைக்கும் செலவு பிடிக்கும்.